வணக்கம் அன்பு நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கேங்க. நம்ம திருப்பூர் டெய்லர் சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லரிங் சார்ந்த வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிட்டே இருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம போட் நெக் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். போட் நெக் ப்ளவுஸ்லயே பார்த்தீங்கன்னா, நார்மல் ப்ளவுஸ் அதாவது நார்மல் கட்டிங் பண்ணக்கூடிய ப்ளவுஸ் 3 டாட் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எடுத்தோனே நம்ம கீழ் பெல்ட் ரெடி பண்ணணும். அந்த பெல்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா, கீழ ஃபர்ஸ்ட் ஒரு அடிஷனல் கிளாத்தும், 2வது மேல பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் கிளாத்து மேல வந்து வைக்கணும். அதற்கு கீழ அதாவது சென்டர் பகுதி பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸோடது வச்சிருக்கணும். 3 பீஸ் இந்த மாரி வச்சுக்கங்க. வச்சுட்டு என்ன பண்றீங்கன்னா, இந்த லைனிங் கிளாத் நம்ம வெட்டியிருக்கோம் இல்லையா? ஆப்போசிட் வந்து கரெக்ட்டா வந்து செட் பண்ணி வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த ஆப்போசிட்னா என்னன்னு தெரியல அப்படின்னாலுமே, இப்ப பாருங்க காட்டுறேன். அதாவது இந்த நம்ம ஊக்கு பட்டியும், ஐ பட்டியும் வைக்கிறோம் இல்லையா? இதுதான் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ன்னு சொல்லுவோம். இந்த ஆப்போசிட் பகுதிய வந்து சரியா செட் பண்ணி வச்சுட்டு தான் நீங்க தைக்கணும். இல்லைங்க எனக்கு தைக்கல, எனக்கு மாறிடுது அப்படின்னா, இந்த மாரி தனித்தனியா வந்து நீங்க ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு மாற்றமே வராது. எந்த விதத்திலயும் மாறாது, குளறுபடி ஆகாது. அழகா வந்து நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கலாம். மாறாம தைக்கலாம். அதாவது பிரிக்காம தைக்கலாம்னு வச்சுக்கங்களேன். நம்ம திருப்பூர் டெய்லர் சேனல்ல பார்த்தீங்கன்னா, மாடல் ப்ளவுஸு, மாடல் ஸ்லீவு, அடிப்படை பயிற்சி, தையல் மிஷின்ல ஏற்படக்கூடிய பழுதுகள சரி பண்றது அப்படின்னு சொல்லி வீடியோக்கெல்லாம் நெறையா பதிவு பண்ணிட்டே வந்துட்டுருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இப்ப ரொம்ப நாளா நம்ம வீடியோ வேற போடாமலே விட்டுட்டோம். செல்லு வந்து கம்ப்ளைண்ட் ஆனதுனால, இப்ப மறுபடியும் நம்ம வீடியோலாம் போட ஆரம்பிச்சிருக்கோம். தொடர்ந்து நீங்க பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. புதுசா டெய்லரிங் பழகக்கூடிய நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கீழ் பெல்ட் பகுதி வந்து நம்ம தச்சாச்சு. தச்சுட்டு எக்ஸ்ட்ரா கூடிய பீஸ் எல்லாமே கட் பண்ணி தூக்கி அந்தல போட்டுறலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்கள் கேட்டதும் பார்த்தீங்கன்னா, எனக்கு போட் நெக் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்றது போடுங்க. 3 டாட் ப்ளவுஸ் வந்து போட் நெக்லயே வந்து கட் பண்ணி தைக்கிறத போடுங்க அப்படின்றீங்க. கட் பண்ற வீடியோ மிக விரைவில் பதிவு பண்றேன். இப்ப ஸ்டிச்சிங் வீடியோ நான் போட்டிருக்கேன். இது வந்து ஹாஸ்பிட்டலுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, யூனிஃபார்மா போடுவாங்க இல்லையா? அந்த ட்ரெஸ் தான் இது. இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் தட்டு வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் தட்டுல பாருங்க, ஆப்போசிட் அதே மாரி நம்ம எப்படி பெல்ட் பகுதி வச்சோமோ, சேம் அதே போல ஃப்ரண்ட் தட்டு ஆப்போசிட்ல வச்சு தான் நீங்க அவுட்லைன் எல்லாமே தைக்கணும். அவுட்லைன் தைக்காம நம்ம தைக்க முடியுமான்னு கேட்டா முடியும். அது கொஞ்சம் வேலை வந்து ஜாஸ்தி தான். உங்களுக்கு அவுட்லைன் எந்த ப்ளவுஸில பார்த்தீங்கன்னா, அவுட்லைனே தைக்காம ப்ளவுஸ் வந்து நேரடியா ஸ்டிச்சிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்க. கீழ கமெண்ட் பாக்ஸ்ல அதிகமா கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, நான் கண்டிப்பா அதையும் வந்து சொல்லி தரேன். எனக்கு அவுட்லைன்லாம் போடுறதுக்கு டைம் இல்லப்பா. நேரடியா நான் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா, அதுவும் தைக்கலாம். அது கொஞ்சம் எப்படி தைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நண்பர்களா இருந்தீங்கன்னா, மறக்காம கீழ அவுட்லைன் இல்லாமல் ப்ளவுஸ் தைப்பது எப்படின்னு சொல்லி கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் சொல்லி தரேன். நெறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அதையும் சொல்லி தருவேன். யாருமே சொல்லி தரல. இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ப கப் ஷேப் வந்து நம்ம புடிச்சுக்கலாம். கப் ஷேப் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, நம்ம அதற்குன்னு தனியா வீடியோவே ஷார்ட் வீடியோவே போட்டிருக்கோம். 4, 3, 2ன்னு சொல்லி நம்ம போட்டிருப்போம். சர்ச் பண்ணி பாருங்க. ஷார்ட் வீடியோல இருக்கு. அத பார்த்து கூட நீங்க கப் மார்க்லாம் பண்ணிக்கலாம். நான் ப்ளவுஸ் வெட்டும்போது நான் கண்டிப்பா வந்து கப் மார்க் பண்றதெல்லாம் எப்படின்னு சொல்லி தருவேன். 3 டாட் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பிடிச்சுக்கங்க. ஏன்னா மேல நம்ம 1/2 இன்ச்சு வர வர அப்படியே 1/4 இன்ச்சு மைனஸா வந்துரணும். இப்ப 3 டாட் வந்து நம்ம பிடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொரு பீஸ் வந்து எடுத்துக்கலாம். அதாவது ஃப்ரண்ட் தட்டுல 2 பீஸ் இருக்கு இல்லையா? 1 ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்ப 2வது பீஸையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அவுட்லைன் போட்டுறலாம். இத வந்து லைட்டா ஒட்டி விட்டுறலாம். குடு 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 குடுன்னு ஓடுது. இப்ப பார்த்தீங்கன்னா, கப் ஷேப் வந்து நம்ம பிடிச்சுக்கிறோம். இந்த கப் ஷேப்ல வந்து நான் டபுள் தையல் போடுவேன். நீங்க எத்தன தையல் போடுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ரெகுலரா ப்ளவுஸ் தைக்கிறேங்க அப்படின்னாலும் பரவால்ல. நீங்க வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது எத்தன தையல் போடுறீங்கங்கிறத சொல்லுங்க. மத்த நண்பர்களும் தெரிஞ்சுக்கட்டும். இப்போ கீழ அந்த பெல்ட் பாருங்களேன், நான் கரெக்ட்டா செட் பண்ணி வைக்கிறேன் தெரியுதுங்களா? கை காட்டி நான் வைக்கிறேன் பாருங்க. ஆப்போசிட் இந்த மாரி செட் பண்ணி வச்சுட்டு நீங்க தைக்கும்போது கரெக்ட்டா சூப்பரா இருக்கும். இது வந்து நம்ம பெல்ட் தைக்கும்போது நெறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா, 1/2 இன்ச் வந்து தையலுக்கு விட்டுருப்பாங்க. ஆனா பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, 1/4 இன்ச் பிடிப்பாங்க. அப்படி பிடிச்சா என்னாகும்? கப்பு லூஸ் அடிக்கும். ஆனா 1/4 இன்ச் வந்து தையலுக்கு விட்டுருப்பாங்க. பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, 1/2 இன்ச் பிடிப்பாங்க. அப்படி வச்சா என்னாகும்? கப்பு டைட் ஆகும். அதனால நீங்க தையலுக்கு எவ்வளோ விட்டீங்களோ, அந்த அளவு மட்டும் பிடிங்க. கூடுதலா பிடிச்சாலும் பிரச்சனை, குறைவா பிடிச்சாலும் பிரச்சனை. நீங்க 1/4 இன்ச் தையலுக்கு விட்டு 1/2 இன்ச் பிடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? ஃப்ரண்ட்ல ஷோல்டர் இறங்கிவிடும். ஷோல்டர் இந்த சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கீழ இறங்கிரும். ஏன்னா டைட்டா வந்துரும். இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் ஓவர்லாக் போட்டு கொண்டு வந்துட்டேன். ஓவர்லாக் போட்டு
இப்போ அந்த பட்டியில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நேராக ஒரு தையல் வந்து ஊசி எடை போட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஊக்குப்பட்டிக்கும் ஐப்பட்டிக்காகவும் நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ நான் ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐப்பட்டி. ஐப்பட்டியில் வந்து நான் வி கட்டிடுவேன். பேக் நெக்காக வந்துச்சுன்னா நான் ஐ கட்டிக்குவேன். ஃப்ரண்ட்டில் வரும்போது நான் வி கட்டிடுவேன். நான் எப்படி தைக்கிறேங்கிறத அப்படியே பொறுமையாக நிதானமாக பாருங்கள். புரியலைனாலுமே இன்னொரு முறை வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். நான் வீடியோ பார்த்துட்டே தைக்கிறேன்னு சொல்லி தைக்க வேண்டாம். வீடியோ முழுமையாக பார்த்த பிறகு அதன் பிறகு தான் நீங்கள் தைக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக புரியும். இல்லை நான் பார்த்துட்டே தைப்பேன் அப்படின்னா புரியாது. நம்ம பார்த்து பார்த்து தைக்கும்போது என்ன ஆகுனா நமக்கே ஒரு கன்ஃப்யூஸ் ஆகும். அதனால எப்பவுமே வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. முழுமையாக வீடியோ பார்த்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் 2வது பார்த்தும் கூடி தைச்சிக்கலாம். ஏன்னா அப்போ கொஞ்சம் ஈஸியாக புரியும். புதுசாக பழகக்கூடிய நண்பர்களுக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். அதற்காக நான் சொல்லித்தரேன். டெய்லராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்து இது என்ன அப்படிங்கிறது தெரியும். ஆனால் பழகக்கூடிய நண்பர்களுக்கு வந்து அப்படி இருக்காது இல்லையா? அதனால தான். இப்போ நம்ம இந்த கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிவிட்டு நான் திருப்புளி வச்சு லைட்டாக இல்லைன்னா கத்திரி வச்சு அந்த பாயிண்ட் வந்து எடுத்து விட்டுக்கிறேன். எடுத்து விட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6 ஊக்கு 7 ஊக்குன்னு சொல்லி நம்ம இந்த நெழுத்துக்கு தகுந்த மாதிரி நீளத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஊக்கு வந்து நம்ம அதிகப்படுத்தணும். நான் 5 தான் வைப்பேன்னு சொல்லி அடம் பிடிச்சி 5 வச்சிங்கன்னா ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கேப்பாக இருக்கும். அதிகமாக கேப் விழுந்துடும். அந்த மாதிரி கேப் வரும்போது என்னென்னா கொக்கி வந்து கழண்டு போயிடும். நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது நிறையா டிப்ஸும் கொடுப்போம். அதனால் அந்த டிப்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீப்பட்டி வந்து நம்ம கட்டியாச்சு. இப்போ அடுத்தது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கொக்கி பட்டி இந்த பாருங்கள் ஆப்போசிட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு பாருங்கள். அதுக்காக லைனிங் கிளாத் வந்து எடுத்துக்கலாம். இந்த லென்த் வந்து கரெக்டாக பார்த்து எடுத்துக்கங்க. சரிங்களா? ஊக்குப்பட்டிக்கும் ஐப்பட்டிக்குள்ள வித்தியாசத்தை நல்லா பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 3ஆக மடிச்சுக்கிறோம். அதாவது ஒவ்வொரு இன்ச்சு கணக்கு பண்ணிக்கங்க. மொத்தம் 3 இன்ச்சு நமக்கு அகலம் தேவை. சரிங்களா? மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கூடிய பிசரை மட்டும் நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டு இந்த கொக்கி வந்து மேலே வைக்கிறோம். வச்சுட்டு இந்த ப்ளீட் வந்து நம்ம பிடிச்சி இல்லைங்களா? டாட் பிடிச்சோம் இல்லையா? அந்த டாட் பக்கத்தில் லைட்டாக இந்த கிளாத்தையும் வந்து லைட்டாக மடிச்சு விட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ மேலே வந்து ஊசி எடை போட்டுவிட்டேன். இப்போ அப்படியே இப்படி மடிக்கிறோம். மடிச்சுட்டு உள்பகுதியிலையும் ஊசி எடை குதிரை எடையை போட்டு விட்றாதீங்க. ஊசி எடை போட்டு விட்டு லைனிங் வந்து வெளியே தெரியாமல் இருக்கிற மாதிரி பார்த்து மடிச்சுக்குங்க. லூஸாக மடிச்சிங்கன்னா லைனிங் வந்து வெளியே தெரியும். இந்த மாதிரி தெரியாமல் இருக்கணும் பார்த்துக்குங்க. இப்போமே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஊக்குப்பட்டியும் கொக்கிப்பட்டி கரெக்டாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கங்க. லென்த் வந்து கரெக்டாக இருக்குது. சூப்பர். இதை அப்படியே மடித்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நல்லா கவனமாக பொறுமையாக நிதானமாக பாருங்கள். கெஸ் பண்ண முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள். அடுத்து என்ன தைக்கிறோம்னு பேக் தட்டு. ஏன்னா நம்ம எடுத்தோடனே ஃப்ரண்ட் தட்டு வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்போ பேக் தட்டு வந்து நம்ம தைக்கிறோம். அதுக்கு தான் நான் பேக்னு எழுதி காட்டியிருக்கேன். அதான் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் வந்து எப்பவுமே வந்து கரெக்டாக எடுத்துக்கங்க. கெட்ட பக்கத்துலேருந்து மார்க் பண்ணிக்கங்க. புதுசாக தைக்கக்கூடிய நண்பராக இருந்தீங்கன்னா கெட்ட பக்கத்தில் மார்க் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கெட்ட பக்கத்தை மார்க் பண்ணிவிட்டு அதன் மேலே லைனிங் வச்சு நீங்கள் அவுட்லைன் வந்து தைக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், அவுட்லைன் தைக்காமல் ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். நண்பர்களுக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்காக பிரத்யேகமாக ஒரு வீடியோ ரெடி பண்ணுறேன். எனக்கு அவுட்லைன்லாம் தைக்கிறதுக்கு டைம் இல்லை, நான் வந்து ஷார்ட்டாக ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிற நண்பர்களுக்கு அது சாத்தியமானு கேட்டால் சாத்தியம்தான். பட் ஆனால் வந்து கொஞ்சம் பொறுமை வேணும்னு வச்சுக்கோங்களேன். என்னடா தைக்க முடியும்னு சொல்கிறான், அப்புறம் பார்த்தா பொறுமை வேணும், அது வேணும், இது சுற்றிடணும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா அது கொஞ்சம் பொறுமை வேணும். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கீழே இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிங்க. அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்லேயும் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம்னு சொல்லி எல்லா லிங்க்குமே கீழே கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்பு, சேனல் 2மே இருக்குது. நீங்கள் எதில் வேணாலுமே ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம அப்பப்போ பார்த்தீங்கன்னா இலவச தையல் பயிற்சி வகுப்பு எல்லாமே நடத்திட்டுருக்கோம். டெய்லரிங் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். புதுசாக பழகக்கூடிய நண்பர்கள் உடனடியாக இணைஞ்சிக்கங்க. ரொம்ப பயனுள்ள வீடியோக்களை நிறைய நாங்கள் பதிவு பண்ண தயாராக இருக்கோம். பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம்.
தொடர்ந்து நாங்கள் வீடியோ போடுறதுக்கான முயற்சிகளில் இறங்கி தொடர்ந்து வீடியோ போடுறதுக்காக ஏற்பாடுகள் செஞ்சுட்டே இருக்கோம். வாரத்துக்கு மினிமம் ஒரு 3 வீடியோவாவது பதிவு பண்ணணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா ரெகுலராக வீடியோ வந்து போட முடியாட்டினாலும் வாரத்துக்கு ஒரு 3 வீடியோ போடும்போதாவது நிறைய பேத்துக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். மினிமம் ஒரு 3 வீடியோ, அப்படி இல்லையா ரெகுலர் வீடியோ. ஏன்னா நம்ம வேலையும் செஞ்சுட்டு வீடியோவும் எடுத்து போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் பத்த மாட்டேது. ஏன்னா வீடியோ வந்து நம்ம எடிட்டிங் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா நிறையா டைமிங் ஆகுது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பேக்கில் மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச் அகலமான கிளாத் வேணும் இல்லையா? அதற்காக பார்த்தீங்கன்னா கிளாத் வந்து நம்ம எடுத்திருக்கோம். மடித்து தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு 1.5 இன்ச் வேணும். 1.5 2 வச்சுக்கலாம். மினிமம் ஒரு 1.5 இன்ச்சாவது இருக்கணும். அது கம்மியாக வந்து இருக்கக்கூடாது. பாருங்க பேக் தட்டில் இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு 1/4 இன்ச்சு கரெக்டாக 1/4 இன்ச்சு மட்டும் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன் அப்படின்னா 1/4 இன்ச்சு தைக்கலாமான்னா அப்படி தைக்கக்கூடாது. அதையும் தெரிஞ்சுக்கங்க. 1/2 இன்ச்சு விட்ட நண்பராக இருந்தால் 1/2 இன்ச்சு பிடிங்க. 1/4 இன்ச்சாக இருந்தால் 1/4 இன்ச்சு. நான் வந்து 1/4 இன்ச்சு தான் விட்டுருக்கேன் தையலுக்காக. அதனால் 1/4 இன்ச்சு மட்டும்தான் பிடிச்சி தைப்பேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஊசி எடை ஒன்று போட்டு விட்டுக்கிறோம். இப்போ ஊசி எடை போட்டாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தில் மடித்து தைக்கிறோம். இதுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு தான் நான் மடிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் மடித்து தைக்கும்போது என்ன அப்படின்னு கேட்டால் பேக்கில் அந்த பெல்ட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். மடித்து தைக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா அந்த 1.5 இன்ச்சுனா 1.5 இன்ச்சு, 1 இன்ச்சுனா 1 இன்ச்சு. இந்த அளவுகள் வந்து மாறாமல் ஒரே மாதிரி இருக்கும். தெரியுதுங்களா? நம்ம மடிக்கும்போது பார்த்தீங்கன்னா லைனிங் துணி வந்து எக்காரணத்தை கொண்டு வெளியே தெரியக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் மடித்து தைக்கணும். நேரா எடுத்துன்னு சர்ருன்னு மடித்து தைப்பேன் அப்படின்லாம் தைக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக வந்து நீங்கள் தைக்கும்போது எந்த விதமான சுருக்கம் இல்லாமல் நேராக இருக்கும். 2 பக்கம் இந்த இருக்கக்கூடிய இந்த பிசரை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ கட் பண்ணி விட்டு பேக்கில் வந்து டாட் பிடிக்கணும். இந்த டாட் பிடிக்கிறதுக்கு அளவு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு டாட் பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை என்கிட்ட அளவு ப்ளவுஸ் கிடையாது அப்படின்னா ஒரு 4.5 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் சென்டர்லேருந்து ஒரு 4.5 இன்ச்சு மார்க் பண்ணி பிடிச்சிக்கணும். தெரியுதுங்களா? அளவு ப்ளவுஸ் இருக்குது. அதனால் நம்ம அளவு வச்சே மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 இன்ச்சுக்கு பிடிச்சிக்கங்க. 1/2 இன்ச்சு தான் பிடிக்கணும். உயரம் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு கூடுதலாக வந்து பிடிச்சிட வேண்டாம். மறக்காமல் இந்த ப்ளவுஸ் சார்ந்து ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து நண்பர்கள் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ப்ளவுஸில் தைக்கக்கூடிய போது ஏதாவது எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. தைக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி வருது ஏன் வருதுன்னே தெரியாது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தைக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா மறக்காமல் அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் நம்ம கட் பண்ணிடுவோம். ஏன்னா இதெல்லாம் தேவையில்லாத பகுதி. கொய்யமையான்னு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பேக் டாட் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிட்டோம். கரெக்டாக அந்த சென்டர் எடுத்து வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கங்க. எச்சா பிடிச்சிடாதீங்க. 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு 3.5 இன்ச்சு லென்த்துக்கு வந்து பிடிச்சிக்கங்க. 3, 3.5 வரைக்கும் நம்ம பிடிச்சிக்கிறோம். அதே மாதிரி 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் பிடிக்கணும். ஒரு பக்கம் பெருசு, ஒரு பக்கம் சிறுசாக வந்து பிடிச்சிடக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக பிடிச்சிக்கங்க. நம்ம ரெகுலராக தைக்கிறோம் அப்படின்னங்காட்டி நமக்கு வந்து அது மைண்டில் வந்து பதிவாயிரும். புதுசாக தைக்கும்போது நீங்கள் மார்க் பண்ணி தைக்கிற மாதிரி ஆயிரும். அது பழகுற வரைக்கும் தான். அதுக்கப்புறமெல்லாம் உங்களுக்கு அது பழக்கமாயிரும். அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். இப்போ ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எச்சு கம்மி வராமல் ஜாயின் பண்ணிக்கங்க. கழுத்து பகுதியிலையும் சரி, ஆம்கோல் பகுதியிலையும் எச்சு கம்மி வராமல் பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் வெட்டும்போதே பார்த்தீங்கன்னா 2 ஷோல்டருமே ஒரே மாதிரி இருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்து தான் வெட்டணும். இப்போ ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நான் போய் ஓவர்லாக் போட்டு ஓடி வந்துடுறேன் குடுகுடுன்னு. ஓவர்லாக் போட்டாச்சு. அதனால தான் திடீர்னு காணாம போயிடும். ஓவர்லாக் நீங்கள் வந்து போடுவீங்களா இல்லையாங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஓவர்லாக் போட்டு தான் தைப்பேன். அடுத்து இந்த கழுத்தோடைய நீளம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணணும் இல்லையா? கிராஸ் பீஸ் வந்து எவ்வளோ நமக்கு தேவைங்கிறத பார்க்கணும். ஏன்னா போட் நெக்குங்கில் நமக்கு குறைவாக தான் தேவைப்படும். நார்மல் நெக்காக இருந்துச்சுன்னா நமக்கு 1 மீட்ரு தேவைப்படும். அதாவது 100 பாயிண்ட் வந்து நமக்கு தேவைப்படும்.
இப்போ நமக்கு வந்து குறைவான அளவு தான் தேவை இருக்குது. போட் நெக்கை பொறுத்தளவுக்கு கம்மியாக தான் துணி தேவைப்படும். அதாவது கழுத்து பகுதிக்கு, கழுத்து கிராஸுக்காக மட்டும். நான் பார்த்தீங்கன்னா 4, 5 ப்ளவுஸ் வந்து சேம் இதே தான் தைக்க போகிறேன். அதனால் எனக்கு வந்து பீஸ் வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா வேஸ்டேஜ் ஆகாது. மறுபடியும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து கிட்டத்தட்ட ஒரு 6 ப்ளவுஸ் நான் சேம் இதே தைக்க போகிறதுனால, நான் துணி வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் கட் பண்ணிக்கிறேன். இந்த கிராஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பழகக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு கிராஸ் வந்து தைக்கிறதுக்கு வரல அப்படின்னாலுமே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிரத்யேகமாக முடிஞ்ச ஒரு வீடியோவை நான் எடுத்து பதிவு பண்ணுறேன். பாருங்கள், நான் சொல்லி தரும்போது புரியல அப்படின்னாலுமே பிரத்யேகமாக தனித்தனியாக வீடியோ வேணுனாலுமே வீடியோ பதிவு பண்ணிடலாம். அடிப்படை தையல் பயிற்சி வகுப்பு வந்து மிக விரைவில் நம்ம ஒன்று துவங்க இருக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா இன்னும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள்லாம் நிறைய வரப்போகுது. ப்ளவுஸ் கட்டிங்லேருந்து ஸ்டிச்சிங் வரைக்கும் எல்லாமே வரப்போகுது. கைக்குட்டை முதல் காலர் ஜாக்கெட் வரை அப்படின்னு சொல்லி நம்ம டோட்டலாக எல்லா வீடியோவுமே உள்ளே வரப்போகுது. புதுசாக பழகக்கூடிய நண்பர்கள் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது வெள்ளம் பெருக்கு வருது அப்படின்னா அரசாங்கம் பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கை கொடுப்பாங்க. அபாய எச்சரிக்கைன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி கொடுக்காம நம்ம அடிப்படை தையல் பயிற்சி வகுப்பு வந்து துவங்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல செய்திக்காக ஒரு அபாய எச்சரிக்கையை கொடுக்காம ஒரு நல்ல எச்சரிக்கை வந்து உங்களுக்கு முன்கூட்டியே கொடுக்குறேன். மிக விரைவில் வந்து வீடியோ வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் பக்கம் அந்த வீடியோ வந்து வரப்போகுது. தொடர்ந்து ரெகுலராக வீடியோ வந்து வரப்போகுது. அது டைமிங் மட்டும் நம்ம எந்த டைமிங்கில் பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் மட்டும் போயிட்டுருக்கு. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு உண்டான வீடியோ வந்து எடுத்து வச்சு பதிவு பண்ணால் தான் உங்களுக்கு அது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தொடர்ந்து வீடியோ வரும் அப்படிங்கிறக்காக நான் அதை மட்டும் கொஞ்சம் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிளானிங் மட்டும் சக்ஸஸ் அப்படின்னா கண்டிப்பாக புதுசாக பழகக்கூடிய நண்பர்கள் அடுத்து ஒரு 40 நாளைக்கு நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா 41வது நாள் நீங்களே ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி நீங்கள் எனக்கு கொரியர் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களோட அளவுகள் எல்லாமே கொரியரில் எனக்கு அனுப்பிட்டீங்கன்னா அது எல்லாமே நான் செக் பண்ணி பார்த்து ஏதாவது குறை நிறைய இருந்துச்சுன்னா சொல்லி தருவேன். யாரும் சொல்லித்தராத விஷயத்தை நான் உங்களுக்காகவே சொல்லித்தர போகிறேன். கூடவே நீங்கள் ஒரு லெட்டரும் வந்து அனுப்பணும். உங்களுக்கு அந்த ப்ளவுஸில் வந்து ஏதாவது சந்தேகங்கள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எல்லாமே எழுதி அனுப்புங்க. நம்ம ஏற்கனவே அந்த மாதிரி நண்பர்கள்லாம் அனுப்புனாங்க. அது எல்லாருமே வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வாட்ஸ்அப் பண்ணும்போது யார் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. எந்த ப்ளவுஸு யாருக்கு அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியாமல் போயிடுச்சு. அதனால் நண்பர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு லெட்ரு அனுப்பிடுங்க. அட்ரஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுடைய ப்ளவுஸை வச்சுட்டு அதிலே ஒரு லெட்டரும் நீங்கள் எழுதி எனக்கு அனுப்பியிருங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்து பகுதி வந்து நம்ம தைக்கிறோம். பார்த்துக்குங்க. கழுத்து பகுதி தைச்சாச்சு. இப்போ மடித்து தைக்கும்போது எப்படி தைக்கிறோங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். பேசுகிறத மட்டுமே கவனம் வச்சுக்கிட்டு தைக்கிறத மறந்துடாதீங்க. தைக்கிறத கவனமாக பாருங்கள். நான் இடையில நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் அப்படிங்கிறக்காக சொல்கிறத மட்டுமே கேட்டுட்டு தைக்கிறத கவனிக்காமல் விட்டுறக்கூடாதுங்கிறக்காக தான் நான் சொல்லிடுறது. இந்த கழுத்து பகுதி தைக்கும்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக மடித்து தைக்கணும். ஏன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லைனிங் கிளாத் வந்து வெளியே தெரியக்கூடாது. அது ஒன்று. 2வது அந்த அளவு மாறும்போது என்னென்னா கொஞ்சம் தொல்லையாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரே மாதிரி இல்லாமல் கசகசன்னு இருக்கும். அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக தான் கழுத்து பகுதியை வந்து தைக்கணும். நம்ம ப்ளவுஸில் வந்து இந்த கழுத்து பகுதி சரியாக தைச்சிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு 70% சக்ஸஸ் அப்படின்னு வச்சுக்கங்களேன். என்னடா இது ப்ளவுஸ் தைச்சா கழுத்து பகுதி மட்டுமே 70% அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கழுத்து பகுதி மட்டும் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா 70% ப்ளவுஸ் வந்து சக்ஸஸ்ஸு. மீதி 30% தான் பார்த்திங்கன்னா மற்ற பகுதிகள். ஏன்னா அந்தளவுக்கு கழுத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸரை வந்து நீங்கள் அழகாக வந்து கட் பண்ணி விட்ருங்க. வெட்டும்போது கீழே இருக்கக்கூடிய ஒரிஜினல் பீஸையும் லைனிங்கை வந்து கட் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்குங்க. அது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. இப்போ 2வது பாருங்கள், மறுபடியும் நான் மடித்து தைக்கிறேன். இந்த மடித்து தைக்கும்போது குதிரை எடைன்னு சொல்லுவோம். குதிரை அளவுன்னு சொல்லுவாங்க சிலர். இது வந்து நம்ம குதிரை எடைன்னு சொல்லுவோம். எடைனா அந்த கேப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கேப் பகுதி தான் நம்ம எடைன்னு சொல்லணும். ஒரே மாதிரி வந்து இருக்கணும். எனக்கு வந்து ஒரே மாதிரி தைக்கிறதுக்கு வரல அப்படின்னாலும் நீங்கள் மேக்னெட் யூஸ் பண்ணி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம அதையும் சொல்லி கொடுத்துருக்கோம். அடிப்படை பயிற்சி வகுப்பில் இதெல்லாம் நம்ம சொல்லித்தர போகிறோம். ஏன்னா ப்ளவுஸ் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மிக சிறப்பாக வந்து தைக்கணும். அப்போ தான் வந்து எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ளவுஸை திருப்பி வச்சு நம்ம தைக்கிறோம். மறுபடியும் ஊசி எடை வந்து போடுறோம். கழுத்து பகுதியில் நம்ம எத்தனை முறை தையல் போட்டோம், அதாவது பீஸ் அட்டாச் பண்ணது வந்து இப்போ அவுட்லைன் தைக்கிறோம் இல்லையா, அதாவது மேலே ஊசி எடை போடுறோம் இல்லையா,
இதுவரைக்கும் நம்ம மொத்தமா கழுத்து பகுதியில எத்தனை தையல் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் வீடியோவை முழுமையா பார்த்துருக்கீங்க, ஓட்டாம பார்த்துருக்கீங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். 2வது எவ்வளோ நுண்ணிப்பா கவனிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதற்காகத்தான் இது சின்ன உங்களுக்கான ஒரு சோதனை. இப்போ கழுத்து பகுதி தைச்சாச்சு, முன்பகுதி தைச்சாச்சு, பின்பகுதியும் தைச்சாச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஹாஃப் ஃபினிஷிங்கே ப்ளவுஸ் வந்து பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம கைப்பகுதி எடுக்க போகிறோம். தெரியுதுங்களா? கொஞ்சம் பெரிய கை தான். கச்ச 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 கச்சா. இப்போ நம்ம அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா, கைப்பகுதி வந்து நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கைப்பகுதி தைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஒட்டு போடுற வேலை எல்லாமே எப்படி ஒட்டு போட்டு தைக்கிறோங்கிறத நல்லா கவனமாக பொறுமையாக பாருங்கள். ஏன்னா எல்லா பீஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தைக்கக்கூடிய எல்லா ப்ளவுஸ்லேயுமே ஒட்டு இல்லாமல் நீங்கள் தைக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து அப்படியெல்லாம் முடியாது. சில பீஸுகளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பாக வந்து ஒட்டு போடுற சூழல் வந்தே தான் ஆகும். இந்த ஒட்டு போடுற பகுதியும் வந்து நீங்கள் தெரிஞ்சு தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒட்டு போடுறது தெரியாமல் சும்மா நம்ம லைனிங் அதிகமாக எடுத்து வெட்டிலாம் தைக்க முடியாது. அப்படி நீங்கள் லைனிங் வந்து ஒட்டு போடாமல் தைச்சாலும் ஒரிஜினல் பீஸில் ஒட்டு போடுற வேலை கண்டிப்பாக வரும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உடம்பு வந்து ஒல்லியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு மாதிரியும், குண்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு மாதிரியும் தான் துணி வந்து பத்தும். ஆனால் சேரீயில் வந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 1 மீட்ரு கொடுப்பாங்களான்னு கேட்டால் இல்லை. 60 பாயிண்ட்டு, 70 பாயிண்ட்டு, 80 பாயிண்ட்டு, 85, 90, 95 அப்புறம் 1 இந்த அளவுகளில் தான் சேரீயில் ப்ளவுஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதை வந்து எப்பவுமே மைண்டில் வச்சுக்கங்க. சேரீயில் கிடைக்கக்கூடிய ப்ளவுஸுடைய அளவுகள் குறைவாகவும் இருக்கும், அதிகமாகவும் இருக்கும். எல்லா நேரமும் அதிகமாக வருமான்னு கேட்டால் கண்டிப்பாக வராது. பாதி நேரம் குறைவாக தான் வரும். அதான் நம்ம அப்பளே சொன்ன மாதிரி தான். ஒரு 90% பேத்துக்கு அதான் 70% சொன்னோம். 90% ப்ளவுஸ் வந்து குண்டா இருக்கிறவங்களுக்கு ப்ளவுஸ் பத்தாது. 10% தான் பார்த்தீங்கன்னா, 1 மீட்டர் ப்ளவுஸ் வரும். அதனால நீங்க ஒட்டு போடுறதையும் கண்டிப்பா தெரிஞ்சாகணும். இந்த நல்ல பக்கம், கெட்ட பக்கம் வந்து மார்க் பண்ணிங்க. கெட்ட பக்கம் வந்து நான் கீழ வர மாரி வச்சுக்கிட்டு, ஒட்டு போடுற பகுதி பாருங்க, எப்படி வச்சு ஒட்டு போடுறேங்கிறத நல்லா கவனமா, பொறுமையா பாருங்க. என்னடா இதெல்லாமா சொல்லி தருவாய்ங்க அப்படின்னா, கண்டிப்பாக புதிதாக பழகக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கணும். ஏன்னா நம்ம சேனலுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா, கற்போம், கற்பிப்போம் அப்படிங்கிறது நம்ம சேனலுடைய நோக்கம். நான் கத்துக்கிட்டு உங்களுக்கு கத்துறேன். சிறப்பா நீங்களும் கத்துக்கணும். இந்த தையல் துறை வந்து வளரணும் அப்படின்னா, நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள மத்தவங்களுக்கு சொல்லி தரும்போது மட்டும் தான் இந்த துறை வந்து வளரும். துறை வளரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு தனி மனிதனுடைய வருமானம் கூடுனா மட்டும் தான் இந்த நாட்டோடைய வளர்ச்சி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தனி மனிதனுடைய வருமானமே இந்த நாட்டினுடைய வளர்ச்சி முன்னேற்றும். அதற்காகவே பார்த்தீங்கன்னா, நாடு முன்னேறணுங்கிறதுக்காக நான் சொல்லி தரேன். நீங்க முன்னேறுங்க. பிறகு நாட்ட முன்னேத்துறக்கு பிறருக்கு நீங்களும் சொல்லி தாங்க. உங்க அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சொல்லிக் குடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லிக் குடுங்க. இல்லையா, நம்ம சேனல்ல அவங்களுக்கு அனுப்புங்க. அவைங்க பழகிக்கட்டும். யாரெல்லாம் வேலை செய்யும்போது டீ குடிப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் டீ குடிச்சிட்டே தான் பேசிட்டு இருக்கேன். நான் வீடியோ எடுத்தது ஒரு டைமு, அப்புறம் வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் குடுக்கறது ஒரு டைமு. ஏன்னா டைமிங்கே இல்ல. இந்த வீடியோலாம் எடுத்து வச்சு ரொம்ப நாள் ஆயிருச்சு. ஊசி எடை வந்து மேல போட்டுங்க. ஆனா எல்லா இதுக்குமே ஊசி எடை வந்து போட முடியாது. ஒரு சில கிளாத்துக்கு வந்து நீங்க ஊசி எடை மேல போடக்கூடாது. இப்ப நான் மேல ஊசி எடை போடுறேன் பார்த்தீங்களா? இந்த மாரி கிளாத்துக்கு வழவழான்னு இருக்கக்கூடிய கிளாத்துக்கு எல்லாமே நீங்க ஊசி எடை போட்டுக்கலாம். இந்த காட்டன் கிளாத்லாம் வந்துச்சுன்னா, மேல வந்து ஊசி எடை போடாம, உள்ள வந்து டபுள் தையல் போட்டு அயர்ன் பண்ணிக்கங்க. வெளிய வந்து தெரியாம இருக்கட்டும். அப்புறம் ப்ளம் அண்ட் ப்ளவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ளம் அண்ட் சாரின்னு சொல்லுவாங்க. ரொம்ப லேசா இருக்கும். நூல் நூலா வரும். அந்த மாரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து ஊசி எடை போடக்கூடாது. இப்ப கை பகுதி வந்து நம்ம தைக்கலாம். கைக்கு வந்து தையலுக்கு 1/4 இன்ச் விட்டுருக்கோம். அதனால நம்ம 1/4 இன்ச் அப்படியே கவர் பண்ணி தைக்கிறோம். இப்ப 1/4 இன்ச் தையல் போட்டு மறுபடியும் மேல வந்து ஒரு ஊசி எடை போடுறோம். ஊசி எடை போடும்போது இழுக்கக்கூடாது. 2 பக்கம் வந்து லைட்டா இழுத்த மாரி, அதாவது வலது பக்கம், இடது பக்கம் பார்த்தீங்கன்னா, சுருக்கு ஏறாம இருக்கறதுக்கு மட்டும் நம்ம கை வச்சுக்கணும். இழுத்துறக்கூடாது. இப்ப அடுத்தது ஒரிஜினல் பீஸ்ல ஒரு ஊசி எடை.
திருவாரூர் கட் ஆயிடுச்சா? கோவிந்தா கோவிந்தா பஜ கோவிந்தா கோவிந்தா அப்படிம்பாங்கள, அந்த மாதிரி வேலை செய்யும்போது நூல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதுவும் ஒரு சில டைம் நூல்லாம் அங்கும். ஏன்னா நம்ம தைக்கும்போது மிஷின் வந்து ஹீட் ஆகுது, ஊசி வந்து ஹீட் ஆகுது. அப்போ அப்படிங்களா ஒரு சில டைம் அங்கே எல்லா துணிகளுக்கும் அங்காது. பாலிஸ்டர் கிளாத்துக்கு வந்து ஒரு சில டைம் வந்து நூல் வந்து போகும். ஐயோ நம்ம தைக்கல நூல் வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிலாம் கவலைப்படாதீங்க. தொடர்ந்து ஒரு பீஸ் தைக்கல, ஒரு ஸ்லீவ் தைக்கல ஒரு 10 வாட்டி வந்துச்சுன்னா ஊசி பிரச்சனை, நூல் பிரச்சனை அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்குங்க. ஏதோ ஒரு வாட்டி 2 வாட்டிலாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நார்மல் தான், கேஷுவலாக இருக்கும். இப்போ அவுட்லைன் வந்து போட்டுடலாம். ஸ்லீவ் வந்து அவுட்லைன் தைச்சிடலாம் கையோட. என்னடா இது, கரெக்ட். இப்போ ப்ளவுஸ் வந்து அவுட்லைன் வந்து நம்ம தைச்சிக்கலாம். இந்த ஸ்லீவ் பகுதி அவுட்லைன் தைக்கும்போது சுருக்கு இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து தைச்சிக்கணும். சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக தைச்சிக்கங்க. கைப்பகுதி வந்து கொஞ்சம் கையில் வந்து நிறவடி கொடுக்கணும். அதாவது சுருக்கு இல்லாமல் பார்த்துக்கணும். சுருக்கு வராமல் எனக்கு தைக்கணும், ரொம்ப ப்ராப்பராக தைக்கணும்னா நீங்கள் அயன் பண்ணிட்டு கூடி தைச்சிக்கலான்னு வச்சுங்களேன். ரொம்ப சுருக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அயன் பண்ணிட்டு தைங்க. நம்ம அடிப்படை தையல் பயிற்சி வகுப்பை மறக்காமல் எல்லாருமே பார்க்குறதுக்கு தயார் நிலையில் ஆயிருங்க. புதுசாக பழகணும்னு ஆசைப்படக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, அந்த சிவப்பு கலரில் இருக்கிற பட்டன் தான் சப்ஸ்கிரைப் பட்டன் சொல்லுவோம். அதை அமுத்தி விட்டு பக்கத்தில் ஆல் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதாவது ஒரு பெல் இருக்கும், அதையும் அமுத்தி விட்டுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் அடுத்தடுத்து மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா இந்த பெல்லை அமுத்தி விட்டிங்கன்னா டைம்னு உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு டப்புன்னு வந்து முன்னாடி வந்து செல்லில் விழுகும். நீங்கள் உடனே பார்த்துக்கலாம். இந்த ஆல் பட்டன் அமுத்தாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணும்போது வரும், அல்லது வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணிகிட்டு இருக்கையில் தான் வரும். அதனால தான் நம்ம இந்த ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை வந்து அமுத்த சொல்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. இப்போ கைப்பகுதி வந்து தைக்கிறோம். இந்த கைப்பகுதி தைக்கும்போது பாருங்கள் எப்படி தைக்கிறாங்கிற நல்லா கவனமாக பொறுமையாக பாருங்கள். தையலுக்காக நான் 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன். அதனால் அந்த 1/4 இன்ச்சு மட்டும்தான் பிடிக்கிறேன். ஏன்னா போட் நெக் தைக்கும்போது நம்ம சுருக்கு ஏறிடக்கூடாது. கையில் வந்து எக்காரணத்தை கொண்டு சுருக்கு வந்துடக்கூடாது. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டபுள் தையல் வந்து போட்டுக்குங்க. சரிங்களா? கைப்பகுதி எப்பவுமே வந்து டபுள் தையல் இருக்கணும். சிங்கிள் தையல் போட்டு தைக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலுமே பரவாயில்ல. இனிமேல் தைக்கும்போது கைப்பகுதி எக்காரணத்தை கொண்டு ஒத்த தையல் கொடுக்க வேண்டாம். 2 தையல் போட்டு கொடுங்க. ஏன்னா ரெடிமேடில் வந்து சிங்கிள் தையல் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னங்காட்டிக்கு நம்மளும் அதே மாதிரி தைக்கக்கூடாது இல்லையா? அவங்களுக்கு நமக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது. அவங்க வியாபார நோக்கத்தோடு வேலையை வேகமாக முடிக்கணுங்கிறதுக்காக ஒத்த தையல் போட்டு கொடுப்பாங்க. அது ஒன்று. 2வது பிரித்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக ஒத்த தையல் போட்டு கொடுப்பாங்க. 2 விஷயம் இருக்குது அதில். ஆனால் நம்ம வந்து அப்படி இல்லை. நம்ம தைச்சு கொடுக்குறது அவங்க சில வருடங்கள் வந்து பயன்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு துணி வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கும், நம்ம தைச்சு கொடுக்குறது அந்த அளவுக்கு நம்ம இந்த கஸ்டமர் வந்து நம்மளை தேடி வருவாங்க. நீங்கள் ஒரே ஒரு தையல் போட்டு கொடுத்துட்டு 2 வாட்டி தண்ணியிலோடு துவைச்சி எடுத்து 3வது வாட்டி நூல்லாம் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், உங்களை தேடிட்டு வருவாங்க. தைக்கிறதுக்கு இல்லை, திட்டுறதுக்கு. அதனால் கரெக்டாக தைச்சு கொடுங்க. தையல் எல்லாமே 2 வாட்டி போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தைய கூலி எவ்வளோ வாங்குறீங்களோ அது பிரச்சனை இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நீட்டாக தைச்சு கொடுக்கணும். நம்ம காசை மட்டுமே மோட்டிவாக வச்சு தைக்கக்கூடாது. நம்ம செய்கிற வேலை தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு தான் தைக்கணும். செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லியிருக்காங்கள்ல. டபுள் தையல் நான் போடுறேன் பாருங்கள், எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். பொறுமையாக தைங்க. எதனால் இந்த மாதிரி சுருக்கு பிடிச்சி தைக்கிறேன்னா கீழே வந்து சுருக்கு ஏறாமல் இருக்கும். சென்டர்லேருந்து கை வச்சு தைக்கலாம், இல்லை ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரி தைக்கிறனால தைக்கலாம். நான் வந்து கை வந்து எச்சு கம்மி இல்லாமல் வெட்டியிருக்கேன் அப்படின்னங்காட்டிக்கு ஆரம்பத்துலேருந்தே தைச்சிக்கிறேன். ஓடி போய் ஓவர்லாக் போட்டு வந்துடுறேன். கைக்கெல்லாம் போட்டாச்சு. ஏன்னா ஓவர்லாக் போடாமல் தைக்கிறதில்ல. இந்த பிசுறு எல்லாமே நீட்டாக வெட்டி விட்டு இப்போ சைடு வந்து நம்ம தைக்க போகிறோம். ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து முடிய போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்த நண்பர்களாக இருந்தால் ஸ்கிப் பண்ணாமல் முதல்லேருந்து பாருங்கள். புரியல அப்படின்னாலும் ஈஸியாக புரியும்.
இப்போ பேக் தைட் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். 2ஆ மடித்து வச்சுக்கலாம். அளவு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கங்க. அளவு ப்ளவுஸ் இல்லாத நண்பர்கள் இடுப்பளவு எவ்வளோ இருக்கோ, இடுப்பளவு உங்களுக்கு உதாரணத்துக்கு உங்களுக்காக நான் ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக சொல்லித்தர அளவு தான் இப்போ சொல்கிற அளவு. 20 இருக்கு இடுப்பளவு அப்படின்னா 20 4ஆ பிரித்தா எவ்வளவு கணக்கு பண்ணிக்கங்க. 5 அப்படின்னா பேக்கில் வந்து 5 5 வைக்கணும். ஓப்பன் பண்ணால் 10 வரும். இப்போ நம்மகிட்ட அளவு ப்ளவுஸ் இருக்கிறதுனால பேக் தட்டில் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் தட்டு வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் தட்டுலேயே ஊக்குப்பட்டி ஐப்பட்டியை வந்து ஒட்டுக்கா வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட்லேயே மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்னா, இப்போ நம்ம தைக்க போகிறோம். சைடு வந்து தைக்கிறோம். 4 பக்கத்துக்கு மார்க் போட்டிங்கன்னா போதும். அடுத்தது ஆம்கோல் பகுதியில் நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மார்க் பண்ணுறோம். தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா நீங்கள் 1.5 இன்ச் மார்க் பண்ணி அப்படியே வந்து சைடு அடிச்சுக்கலாம். இல்லை நான் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் கட் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு ஆம்கோல் அளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு தைச்சிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி கை நீளம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தி கேட்டிருக்காங்க. அதனால் நான் கையோட நீளம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு கை ஓப்பன் பகுதி 16 கொடுத்துருக்காங்க. அதனால் நான் 8ன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த பகுதியை வந்து தைக்கிறோம். கரெக்டாக அந்த மார்க் பண்ண 2 மார்க்கையும் வந்து ஒட்டுக்கா வச்சுட்டு தைக்கணும். ஆம்கோல் பகுதியை வந்து கரெக்டாக வந்து எடுத்து வச்சுங்க. கரெக்டாக அந்த ஷோல்டர் பகுதி சென்டரை வந்து சரியாக எடுத்து வச்சுட்டு தான் தைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சென்டர் மாறாமல் இருக்கும். 2வது கை வந்து திருகில் வராமல் இருக்கும். அதனால் இந்த ஆம்கோல் பகுதி ஷோல்டர் வந்து கரெக்டாக எடுத்து வைக்க சொல்கிறது. இல்லைன்னா கை வந்து திருகிட்டு வந்துடும். கை திருகில் வந்துச்சுன்னா கஸ்டமர் உங்களை திருகி போடுவாங்க. அதனால் அதை மட்டும் பார்த்துக்குங்க. நம்ம கை ஓப்பன் பகுதி எவ்வளோ சொன்னோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்ல மாட்டேன். அந்த கை தைக்கீழே சொன்னேன்ல. ஓகே சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து நான் ஒரே ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். 2 பக்கமும் சைடு வந்து ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். எதனால் ஒரே ஒரு தையல் போட்டிருக்கேன்னா, இப்போ இடுப்பு பகுதி வந்து நம்ம தைச்சிருக்கு இல்லையா, அந்த இடுப்பு பகுதியோட அளவு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். நான் அதனால் அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். பர்ஃபெக்டாக இருக்குது. சூப்பர். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையல் வந்து போட்டுக்கலாம். 3 தையல் போடுறவங்க 3 தையல் போட்டுக்கங்க. 4 தையல் போடுறவங்க 4 தையல் போட்டுக்குங்க. அதே மாதிரி வைக்கிற இடமும் முடிக்கிற இடம் கண்டிப்பாக வந்து லாக் தையல் வந்து போடணும். அதை எக்காரணத்தை கொண்டு மறந்துடாதீங்க. லாக் தையல் போடுறதுக்கு வந்து மறந்துட்டிங்கன்னா பெரிய தொல்லையாக போயிடும். தையல் வந்து சீக்கிரம் பிரிஞ்சு போயிடும். அப்புறம் பின் குத்தி தான் ப்ளவுஸ் வந்து போடுற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வந்துடக்கூடாது. அதனால தான் லாக் தையல் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லித்தரோம். லாக் தையல் போடுறது தெரில, புதுசாக பழகக்கூடிய நண்பராக இருந்தீங்கன்னா பிரத்யேகமாக உங்களுக்காக நான் வீடியோ ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனல் பார்த்தீங்கன்னா டெய்லரிங் சார்ந்த வீடியோக்கள் பதிவு பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான சேனல். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே பதிவு பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். தொடர்ந்து நீங்கள் எங்கள் சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு தான் என்னை அடுத்தடுத்த நகர்வுக்கு வந்து நகர்த்திகிட்டே இருக்கும். தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கும் எனக்கு உறுதுணையாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நண்பர்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு வீடியோவை வந்து நீங்கள் அனுப்பிவிடுங்க. டெய்லரிங் கற்றுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம வீடியோவை அனுப்பிவிட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். நூல் தீர்ந்துருச்சுன்னா நூல் வந்து எப்படியெல்லாம் சுற்றணும் அப்படின்னு தெரியலனாலுமே கவலைப்படாதீங்க. அதற்கும் நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வேலைக்குமே நம்ம வீடியோ வந்து பதிவு பண்ணிகிட்டே தான் வந்துட்டுருக்கோம். தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்ச விஷயத்த பகிர்ந்துக்கணும். இது நம்மளுடைய தாரக மந்திரம் கூட. டெய்லரிங்கில் நீங்கள் எத்தனை வருஷமாக தைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் கீழே சொல்லுங்கள். இல்லை புதுசாக பழகக்கூடிய நண்பராக இருந்தால் எத்தனை மாதமாக நீங்கள் வந்து புதுசாக பழகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் எங்களுக்கு சொல்லுங்கள். தெரிஞ்சுக்கிறோம். அதற்கு தகுந்த மாதிரி நாங்கள் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கேட்குறது. இப்போ சைடு வந்து நம்ம தைச்சாச்சு. கடைசி தையல். நூல் வேறு அதுக்குள்ளே தீர்ந்துருச்சு. அதை வேறு நம்ம சுற்றி விட்டோம். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் மறக்காமல் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நண்பர்களுக்கு வீடியோ வந்து யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும். இப்போ ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பேக்கில் எந்த விதமான ஓப்பன் இல்லாமல் டிசைன்லாம் எதுவுமே இல்லாமல் பக்காவாக ஒரு போட் நெக் ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ் அப்படின்னங்காட்டிக்கு எங்கேயுமே வந்து டிசைன் இல்லாமல் வைக்கக்கூடாது. சிம்பிளாக தான் இருக்கணும்.
அதனால் நம்ம தைச்சிருக்கோம். இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பேக்கில் பாருங்கள், எந்த விதமான ஓப்பனும் எதுவுமே சுருக்குமே எதுவுமே இருக்காது. அதாவது ரிங்கர்னு சொல்லுவாங்க, அந்த ரிங்கர்லாம் எங்கேயுமே எதுவுமே இருக்காது. நம்ம அயர்ன் பண்ணவே இல்லை. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்யூ வாட்சிங். நன்றி.